ஹாய் ஹலோ, நான் உங்கள் இன்னர் ட்ரூத் ராஜ் பிரபு. உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் ஒன்று தர போகிறேன். நேயர்கள் சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் மூலியமாகவும் கால் மூலியமாகவும் எனக்கு காமனான ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. என்னென்னா, முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட முழுமையான ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுத்தேன். அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே அற்புதமான ரிசல்ட்டை பார்த்தாங்க. சரி, அதை தான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், இன்னும் பல பேருக்கு இந்த நன்மைகள் போய் சேரட்டுங்கிறது தான் இந்த வீடியோவை போட்டேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணுற முத்ரா உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை தரும். முத்ரா ஏன் பண்ணுறோம்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க இந்த பஞ்சபூதங்களோட ஆற்றலை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆற்றல் கம்மியாகும் அதிகமாகும். இதை முத்ரா பண்ணுறது மூலிமா பேலன்ஸ்டாக உங்களால் கொண்டு போக முடியும். அப்போ உங்கள் உடலும் மனமும் ஒரே சமநிலையில் இயங்கும். இதை சில பேருக்கு முத்ரா பண்ணாலும் அந்த இயக்கத்தில் தடைகள் இருக்கனால தான் அவங்க அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியறதில்ல. அந்த தடைகளை நீக்கிறதுக்கு முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துல பண்ணலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கைகளை உங்களுக்கு முன்னாடி காட்டி பண்ணுறேன். நீங்கள் மடிகள் மேலே கைகளை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா, கைகளை இப்படி வச்சுட்டு உங்கள் விரல்களை உள்ளே இப்படி ஸ்க்வீஸ் பண்ணணும். தென் அப்படி நீட்டணும். விரல்களை உள்ளே குறுக்கும் போது மூச்சு காற்றை வெளியே விடணும். விரல்களை நீட்டும் போது மூச்சு காற்றை உள்ளே இழுக்கணும். அவ்வளோதான். இது 2 கைகளாலையும் நீங்கள் செய்யணும். மடி மேலே வச்சுக்கோங்க. விரல்களை ஸ்க்வீஸ் பண்ணும்போது மூச்சு காற்றை வெளியே விடணும். விரல்களை நீட்டும் போது மூச்சு காற்றை உள்ளே இழுக்கணும். இப்படி ஒரு 10 தடவை நிதானமாக செய்யுங்க 2 கைகளையும். இதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு விரலாக நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கைகளை இப்படி வச்சு காட்டுறேன். விரல்கள் சுண்டு விரல்லேருந்து ஆரம்பிங்க. இப்போ மூச்சு காற்றை வெளியே விடுங்க. மூச்சு காற்றை உள்ளே இழுங்க. காற்று வெளியே போகணும். இப்போ காற்றை உள்ளே இழுங்க. மூச்சு காற்று வெளியே போகணும். இப்போ மூச்சு காற்று உள்ளே இழுக்கணும். மூச்சு காற்று வெளியே போகணும். இப்போ மூச்சை உள்ளே இழுங்க. இப்படி எல்லா விரல்களுக்கும் நீங்கள் பண்ணுறது ஒரு செட். இந்த மாதிரி ஒரு 10 செட்டு பண்ணணும். 10 செட்டு செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த இஷ்யூக்காக நீங்கள் முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது எது வேணாலும் இருக்கட்டும், அதை செஞ்சு பாருங்கள். அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய டிப்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி.